ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு சிபிஎம் கிரிக்கெட். அண்ட் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சாம்பியன்ஸ் டிராஃபில பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய டீம்ஸ் அவங்களோட ஸ்குவாட் அதை பத்தி நம்ம பார்க்க போறோம். அண்ட் ஃபர்ஸ்ட் குரூப் ஏல இருந்து பார்த்துடலாம். ஸோ சாம்பியன்ஸ் டிராஃபி ஆரம்பிக்க போது ஃபெப் 9. ஸோ பாகிஸ்தான் அண்ட் துபாய், இந்தியாவோட மேட்ச் துபாய். ஆல்ரெடி இந்தியா ஸ்குவாட் பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் முன்னாடியே. ஸோ இந்த வீடியோல இப்போ பேலன்ஸ் இருக்கிற குரூப் ஏ டீம்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது நியூசிலாந்து. நியூசிலாந்து பார்க்கலாம். நியூசிலாந்தோட டீம்ல ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா? நிறைய இங்க இப்போ ட்ரை சீரிஸ் வேற ஆடிட்டு இருக்காங்க. அதுல ரேச்சனுக்கு இன்ஜுரி ஆயிருக்கு, தலையில அடிபட்டிருக்கு. அதுவும் ஒரு அப்டேட். ஸோ அதை பத்தி கேட்கும்போது பாலா, இப்போ ரேச்சனுக்கு வந்துட்டு அந்த மாதிரி தலையில அடிபட்டுச்சுல. ஸோ அது வந்துட்டு பாகிஸ்தான் இருக்கிற கிரவுண்ட் தான் காரணம், கிரவுண்ட் அந்த ஸ்டேடியம் லைட்ஸ் தான் காரணம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது இப்போ அதுக்கான சேஞ்சஸ் எடுப்பாங்களா? எடுத்து மறுபடியும் சாம்பியன்ஸ் ட்ராஃபிக்குள்ள ஏதாவது பண்ணுவாங்களா? இல்லை இந்த மாதிரி நிறைய இன்ஜுரிஸ், ஏதாவது பால் டாலாக போச்சுன்னா கொஞ்சம் ஏதாவது பிளேயர்ஸ் ஏதாவது அஃபெக்ட் பண்ணுமா? அதை பற்றின ஏதாவது அப்டேட் ஏன் வந்து. இது வந்து டெஃபினட்டா வந்து இந்த லைட் இதெல்லாம் வந்து சேஞ்ச் பண்ணுவாங்க. ஏன்னா இப்பதான் வந்து அவங்க கிரவுண்ட்ல வந்து ஓரளவுக்கு ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ இதையும் வந்து அவங்க டேக் கேர் பண்ணிப்பாங்க. நம்ம இந்தியா கடைசி சீரீஸ்லயுமே வந்து அந்த லைட் வந்து கொஞ்சம் டிம்மா இருந்ததுனால கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிட்டு அப்புறம் திருப்பி ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி நைட்ல விளையாடுறப்போ அந்த ஓடிஐஸ்ல மட்டுமே வந்து அவங்க பெருசா அந்த லைட்ஸ்ல பெருசா டேக் கேர் கிடையாது. ஏன்னா ஓடிஐ வந்து மத்தியானம் ஸ்டார்ட் பண்றாங்களா. ஸோ அவனுக்கு முடியிறப்ப பார்த்தீங்கன்னா அந்த நைட்ல விளையாடுறதுனால அந்த லைட்ல வந்து அவ்வளோக்கா டேக் கேர் பண்ண மாட்டேன்றாங்களோ அந்த மாதிரி இருக்கு. ஸோ அதனாலதான் அது வந்து அந்த ரச்சின் ரவீந்திரா அது ஒரு கன்சர்ன். அண்ட் இப்போ அவங்க ஆடினது பார்த்தீங்கன்னா லாகூர் ஸ்டேடியம் தானே. லாகூர் ஸ்டேடியம், இப்போ லாகூர் ஸ்டேடியமோட லைட்ஸ் எப்படி இருக்கும்? ஏன்னா நம்ம ஐபிஎல்ல துபாய் நடக்கும்போது பார்த்துருக்கோம், சுற்றி ரவுண்டா லைட்ஸ் இருக்கும் அந்த கிரவுண்ட்ல. ஸோ அதுலேயே நிறைய பேருக்கு பவுண்டரி லைன் நிற்கும் போது அந்த டால் போயிட்டு அந்த போயிட்டு வர கேப், அதுக்கு நடுவில் வந்துட்டு பால் போச்சுன்னா கண் இது பண்றதை பார்த்துருக்கோம். நம்ம ரஷித் கானே ஃபீல்டிங் பண்ணும்போது நம்ம பார்த்துருக்கோம், ரொம்ப டிஸ்ட்ராக்ட் ஆகுது. அப்புறம் ஜடேஜா நிறைய கேட்ச் மிஸ் பண்ணாரு. அப்போ அந்த மாதிரி நிறைய பேர் சொன்னாங்க அந்த டைம்ல. ஸோ அந்த மாதிரி ஏதாவது இருக்கா நம்ம லாகூர் ஸ்டேடியம் பத்தி? ஏன்னா லாகூர் ஸ்டேடியம் பத்தி எனக்கு பெருசா தெரியல, அது எந்த மாதிரி லைட்ஸ் இப்படி ஏன்னா இருக்கு. இது வந்து பால் வந்து பிளாட்டா வந்ததுனால டக்குன்னு ஒரு பால் வந்து ஃபேஸ் பண்ண முடியல. ஸோ அவர் வந்து பால் தெரிஞ்சா கூட அவர் இப்படி ஃபேஸ்ல வச்சு தடுத்துருப்பாரு பால். அவருக்கு ஒண்ணுமே தெரியாதனால அவர் அப்படி விட்டதுனால நெத்தில வந்து அடிச்சதுனால அப்போ ஒரு ஸ்டிச்சஸ் மாதிரிலாம் போட்டாங்க. டக்குன்னு ப்ளீடிங் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ இதுக்கு வந்து ஒரு மெஷர் எடுப்பாங்க பாகிஸ்தான். ஏன்னா இது வந்து ஒரு ஒரு பிளேயர் அஃபெக்ட் ஆயிருக்காங்கிறப்போ அடுத்து சாம்பியன்ஸ் ட்ராஃபி வருங்கிறப்போ பெரிய டோர்னமெண்ட் இந்த மாதிரி மற்ற பிளேயர் அஃபெக்ட் ஆகிடக்கூடாதுன்ட்டு நிறைய அந்த லைட்ல கொஞ்சம் ஒர்க் பண்ணுவாங்க. ஓகே. அண்ட் எல்லா கிரவுண்ட்ஸும் கம்ப்ளீட் ஆயிருச்சா? ஏன்னா இதுவுமே ஐசிசி வந்துட்டு ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் இருந்தாங்க. நான் ஒரு நியூஸ் பார்த்தேன், அது ஒரிஜினலா இல்ல ரூமரான்னு தெரியல. ஆக்சுவலா ஐசிசி கிட்ட மறுபடியும் கன்சர்ன் வச்சிருக்காங்களாமா. இந்த மாதிரி ஐசிசி வந்துட்டு பிசிபி கிட்ட இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு இன்ஜுரி ஆயிருக்கு. ஸோ எப்படி உங்ககிட்ட நடத்தலாமா, இல்லை வந்துட்டு நம்ம துபாயிலே எல்லாம் மேட்ச் கண்டக்ட் பண்ணலாமான்ற ஒரு டிஸ்கஷன் வச்ச மாதிரி ஒரு நியூஸ் வந்தது. அது பார்த்தேன். ஸோ அது ஏதாவது அப்டேட் இருக்கா அந்த மாதிரி ஏதாவது? இல்ல இப்ப பிக்சர்ஸ்லாம் ஓகே தான், நல்லா தான் ரெடி பண்ணியிருக்காங்க. இப்போ ட்ரை சீரிஸ்ல லாகூர்ல 2 மேட்ச் நடந்திருக்கு. மிச்சம் இருக்கிற 2 மேட்ச் வந்து கராச்சியில விளையாட போறாங்க. ஸோ கராச்சியில பார்த்தா தான் தெரியும் எப்படி பிச் ரெடி பண்ணியிருக்காங்கன்ட்டு. அதுக்கு இதுக்கு கொஞ்சம் டிஃபர் இருக்கலாம். மேபி அங்க லைட் சிஸ்டம்ஸ்ல எப்படி ஒர்க் பண்றாங்கிறத பார்க்கணும். அந்த 2 மேட்ச்சை பார்த்தா தெரிஞ்சிடும். ஓரளவுக்கு நமக்கு ஒரு சாலிடா வந்து ஒரு கிளியர் கட்டா ஒரு எவிடன்ஸ் கிடைச்சிரும். சார் 2 பிச் இப்படி இருக்குங்கிறப்போ சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஆடலாமா வேண்டாமாங்கிறது வந்து ஐசிசி டிசைட் பண்ணுவாங்க ஓகே. ஃபைனல் அந்த ஸோ ட்ரை இப்போ சீரிஸ் வரைக்கும் முடியிறப்போ. கன்ஃபர்மேஷன் ஆயிருக்கா, இல்லை மறுபடியும் டிஸ்கஷன் போவாங்கன்ற மாதிரி இருக்கா? இல்ல இப்போதைக்கு எதுவும் அந்த அளவுக்கு கன்ஃபார்ம் பண்ணல. மேபி அந்த லைட் சிஸ்டம் வேணா கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுவாங்க லாகூர்ல. கராச்சி பிச் அப்படிங்கறது தெரியல. நம்ம அடுத்த ட்ரை சீரிஸ் மேட்ச் பார்த்தா தெரியும். ஓகே. ஸோ பார்த்துடலாம். ஸோ இப்போ ஓகே, இவருக்கு தலையில் அடிபட்டுருக்கும் போது ரேச்சின் ரவீந்திராக்கு அவர் எப்படி ஸ்குவாட்ல பார்ட்டிசிபேட் பண்ண முடியுமா? ஆஹ் இப்போதைக்கு சாம்பியன்ஸ் ஹோப் ட்ராஃபி. அந்த மாதிரி எதுவும் இல்லைங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. நியூசிலாந்து இதுல வந்து கொஞ்சம் அந்த கன்கஷன்ல டெஸ்ட்ல இருக்காருங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ மானிட்டர் பண்றாங்க அவங்கள. ஓகே. இன்னும் ரூல்ட் அவுட்டுங்கிற மாதிரி ஒரு கிளியர் கட்டா சொல்லல நியூசிலாந்து. ஸோ மேபி இருப்பார்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ அப்படி பார்த்தோம்னா சாம்பியன்ஸ் ட்ராஃபி நியூசிலாந்து ஸ்குவாட்ல எந்த அளவுக்கு இவங்க பிளேயிங் லெவன் இருக்க போகுது அப்படின்ற பற்றி டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்குவாட்ல ஓப்பனிங் பார்த்தோம்னா ரேச்சின் ரவீந்திரா இருக்க மாட்டான்னு வச்சுப்போம் ஃபர்ஸ்ட். ஸோ அப்படி இல்லாதப்போ வில்லியங் வந்துட்டு ஓப்பனிங் பண்ணுவாங்க அலாங் வித் டெவான் கான்வே. ஸோ அப்படிதான் போவாங்க. அண்ட் ஒன் டவுன்ல வந்துட்டு கேன் வில்லியம்சன். அப்புறம் ஃபோர்ல வந்துட்டு டேரல் டேரில் மிச்சல். மிச்சல். ஓகே. ஃபோர் டேரல் மிச்சல், ஃபைவ்ல வந்து கிளென் பிலிப்ஸ். ஃபைவ்ல டாம் லத்தன். ஓகே. டாம் லேதம், சிக்ஸ்ல கிளென் பிலிப்ஸ். அண்ட் செவன்ல வந்துட்டு இவர் வருவாரு, பிரேஸ்வெல், பில்லியன் மைக்கேல் பெல். பிரேஸ்.
7ல பிரேஸ்வெல் அண்ட் 8. கேப்டன் மிச்சல் சாண்டர். ஓகே, 8 மிச்சல் சாண்டோ. அண்ட் 9, 10, 11 அதில் வந்து லாக்கி ஃபர்கூசன், அப்புறம் லாக்கி ஃபெர்குசன் ரூல்ட் அவுட்ல. வில்லியம் ரோக்கி, அப்புறம் மேட் ஹென்ரி. ஆ, மேட் ஹென்ரி. ஓகே, ஸோ லாக்கி இந்த ஃபெர்குசன் ரூல்ட் அவுட். யாரு? லாக்கி ஃபெர்குசன் ரூல்ட் அவுட். ஓகே, ஓ லாக்கி ஃபெர்கூசன் ரூல்ட் அவுட். ஓகே, அங்கே இன்ஜுரியா இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ யார் ரீப்ளேஸ்மெண்ட் அப்போ வருவா? வேற யார் இருப்பா பவுலிங்? மேபி ஜாக்கப் டெஃபி வந்து கொண்டு வருவாங்க. இப்போதைக்கு பென் சீர்ஸ் இருக்காரு, அவர் ஓரளவுக்கு டீசெண்டா bowling போடுவார். ஸோ அவர் வந்து 11ல வரலாம். ஓகே ஓகே. சப்போஸ் ஜாக்கப் டெஃபி வந்தாருன்னா அவர் வந்துருவாரு. அவர் டீசெண்டா தான் பண்ணிட்டு வராரு ஜாக்கப் டெஃபி. அண்ட் இதுதான் இவங்களோட பிளேயிங் லெவனாக இருக்க போகுது. ஸோ நியூசிலாந்து டீமோட பிளேயிங் லெவன் பார்த்துட்டோம், அண்ட் இதுதான் அவங்களோட ஸ்குவாட். ஸோ மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் டீம், பாகிஸ்தான், டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ், அண்ட் இவங்க தான் ஹோஸ்ட் நேஷனே. ஸோ இவங்களோட ஸ்குவாட் ரொம்ப லேட்டராக தான் விட்டாங்க. இவங்க ஸ்குவாட் வந்து ஏன்னா அந்த சைமாயிபோட கன்ஷன்னால தான் அவங்க இவ்வளோ லேட் பண்ணியிருக்காங்க. அவர் வந்து ஃபிட்டின் ஆகுறாரா இல்லையான்ட்டு. ஏன்னா அந்த கடைசியாக சவுத் ஆப்பிரிக்கா பாகிஸ்தான் டெஸ்ட் மேட்சஸ்ல வந்து அவரோட ஆங்கிள் வந்து ட்விஸ்ட் ஆச்சு. ஸோ அவரோட அவைலபிலிட்டி பொறுத்து தான் அவங்க ஸ்குவாடே ரெடி பண்ணியிருக்காங்க போல. ஓகே. ஸோ பார்த்துருவோம். ஃபக்கர் ஜமான் ஒரு சூப்பராக விளாண்டுருக்காரு. அவங்க டீம்லேயே ஃபக்கர் ஜமான் தான் இப்போ நல்லா ஆடிட்டு இருக்காரு. கரெக்ட். ஆமா, அப்படிங்கும்போது அவரு கூட அலாங் வித் இப்போ ஷைம் ஆயிப் இல்லைன்னா இப்போ பாபர் அசாம் ஓப்பனிங் பண்ணுவாங்களா? பாபர் அசம் அப்படியே மேலே ப்ரமோட் பண்ணிடுவாங்க ஓகே. ஓப்பனிங்ல. ஸோ 1 டவுன்ல வந்துட்டு கம்ரன் குலாம், கமரன் குலாம். 4ல ரிஸ்வான், 5ல வந்துட்டு குஷ்தில் ஷாவா. ஷவுத் ஷக்கீல். ஷவுத் ஷக்கீல். 5ல சவுத் ஷாக்கில், 6ல வந்துட்டு ஆகா சல்மான், 7ல சல்மான். 7ல குஷ்தில். குஸ்டில் ஷா ஆர் ஃபஹீம் அஷ்ரப். குஸ்டில் ஷா வந்து ஸ்பின் பிச்சா இருந்தாங்கன்னா இன்னொரு ஸ்பின்னரா குஸ்டில் ஷா எடுத்துட்டு போகலாம். சப்போஸ் இந்த எப்போ போல இவங்க வழக்கம் போல பேட்டிங் ட்ராக்லயே வச்சிருந்தாங்கன்னா ஃபஹீம் அஷ்ரப் போக வாய்ப்பு இருக்கு. ஓகே, ஸோ 7ல அந்த ஒரு இது, 8ல வந்துட்டு ஷஹீன் ஷா, 9ல ஹரீஷ் ராவ், 10ல வந்து நசீம் ஷா. 11ல அப்ராரா. ஓகே, ஸோ இதுதான் இவங்களோட லெவனாக இருக்க போகுது. என்ன இவங்க டீம் எங்கே பட் ஃபினிஷ் பண்ணுவாங்க? சைமாயிப் இல்லாத வந்து ஒரு சின்ன கன்சர்ன் மாதிரி தான். ஏன்னா நம்ம இந்தியாவுக்கு எப்படி ஒரு எஸ்எஸ்சி ஜெயிச்சோலோ அவங்க இதுல வந்து ஒரு சைமாயிப். ஏன்னா அந்த ஓடிஐ சீரீஸ்லேயே வந்து 2 செஞ்சுரி அடிச்சிருந்தாரு சவுத் ஆப்பிரிக்கா கூட. ஸோ நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருந்தாரு. அன்பார்ச்சுனேட்டா அந்த டெஸ்ட் மேட்ச்ல வந்து அவருக்கு ஆங்கிள் ட்விஸ்ட் ஆகி அவரால் சாம்பியன்ஸ் ட்ராஃபி பார்ட்டிசிபேட் பண்ண முடியல. ஓகே, ஸோ இப்போ பார்த்தோம்னா ஃபக்கர் ஜமான் ஷஹீம் ஆயூப் இருந்திருந்தாங்கன்னா அவங்க நல்லா இது பண்ணியிருப்பாங்க. ஏன்னா இப்போ பாபர் அசாமே எந்த அளவுக்கு ஆடுறாருன்னு பெருசாக தெரியல. அப்படிங்கும்போது இப்போ ஃபக்கர் ஜமான் ஒருத்தர், அப்புறம் ஷவுத் ஷாக்கில் கொஞ்சம் ஆடுறாரு நல்லா. ஆஹ் இவங்க தான் இப்போ வந்துட்டு பெர்ஃபார்மன்ஸ் பண்றாங்க. மற்றபடி நம்ம ரிஸ்வான், பாபர் அசாம் எல்லாம் அந்த அளவுக்கு எதுவும் தெரில. ஸோ அவர் இல்லாதது ஒரு பெரிய பிக் கன்சர்னா இருக்கும். இப்போ அவங்க 2 பேரும் வந்து ஒரே மைண்ட் செட்ல தான் இருக்கணும். பாபர் அசாமும் முகமது ரிஸ்வானும். என்னன்னா இப்போ ஆட போறது பாகிஸ்தான்ல. ஸோ அதை வந்து மைண்ட் செட் பண்ணிட்டாங்கன்னா பிரச்சனை கிடையாது. ஏன்னா அவங்க பாகிஸ்தான்ல நிறைய மேட்சஸ் விளாண்டுருக்காங்க. ஸோ அதனால ப்ரெஷரை ரிலீஃப் பண்ணிட்டு ஆடலாம். ஆக்சுவலாக 2017 அப்படிதான் இவங்க டீம் வந்துட்டு எப்படி கப்படிச்சாங்கன்னே தெரில. அப்படியே வந்தாங்க, நம்ம இந்தியாவை தோக்கடிச்சிட்டு அழகா கப்படிச்சிட்டு போயிட்டாங்க. ஸோ பார்ப்போம் இந்த டைமு இப்படிதான் இருக்கும் டீமு. ஆனால் சொல்ல முடியாது, திடீர்னு பார்த்தா பவுலிங்கில் இவங்க எப்பவுமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. ஸோ பவுலிங்கை வச்சு அப்படியே வந்துடுவாங்க டீம், என்னதான் பேட்டிங் இப்படி இருந்தாலும். பட் அந்த இருந்தாலும் ட்ரியோஸ் 3 பேர் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலும் இஃப்திகர் இல்லாதது, அப்புறம் ஷஹீம் ஆயூப் இல்லாதது, இப்படி முன்னாடி ஆடின இன்டர்நேஷனல் நம்ம இந்தியா கூட ஆடின பிளேயர்ஸ், இந்தியா கூட இவங்களாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கும்போது அவங்களாம் இல்லாதது வந்துட்டு ஒரு பெரிய கன்சர்னாக இருக்க சான்சஸ் இருக்கு. அண்ட் உஸ்மான் கான் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும்? அவர் T20ல நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருவார். ஒரு நல்ல ஒரு அட்டாக்கிங் பேட்ஸ்மேன் தான் அவர். அந்த இதுக்கு முன்னாடி வந்து அந்த T10 லீக்ஸ்லாம் விளாண்டுருக்காரு. ஸோ அங்கிருந்து பிக் பண்ணவர் தான். PSL நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இன்னொரு பேக்கப் ஃபாஸ்ட் பவுலர் வச்சிருக்காங்க, முகமது ஹஸ்னைன். அவரும் நல்ல ஒரு ஃபாஸ்ட் பவுலர் தான். ரீசெண்டாக பார்த்து பிக் பாஷ் ஆடிட்டு வந்தார் சிட்னி தண்டருக்கு. ஒரு டீசென்ட் ஃபாஸ்ட் பவுலர் தான். டையாப் தாஹிர் அவரு டைப் டாகிர் அவர் வந்து மிடில் ஆர்டர் பேட்டர். சம்டைம்ஸ் ஆஃப் ஸ்பின் சவுத் போடுவார். ஷாக்கில் ஸோ ஒரு பதிலா நல்ல ஒரு அப்படி வச்சுப்பாங்க. சவுத் சைக்கிள் அந்த மாதிரி ஒரு இன்டர்சேஞ்ச் பண்ணிப்பாங்க. மேபி சவுத் சைக்கிள் வந்து ஒரு லெஃப்ட் ஹேண்டர் அவங்களுக்கு ஒரு ப்ளஸ் கிடைக்கும். ஸோ அதனால சவுத் சைக்கிள் வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இதான் பாகிஸ்தான் டீமோட ஸ்குவாட். அண்ட் மூவிங் ஆன் த நெக்ஸ்ட் டீம், பங்களாதேஷ். பங்களாதேஷ் ஓட ஸ்குவாட் பார்த்தலாம். பங்களாதேஷ் வந்துட்டு ஒரு அண்டர் டாக்ஸ் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். எப்படியோ சாம்பியன்ஸ் ட்ராஃபிக்குள்ளார வந்துட்டாங்க பாரு. இந்த லாஸ்ட் இதுலேருந்து பார்த்தோன்னா ஸ்ரீலங்கா, வெஸ்ட் இண்டீஸ் 2 பேர்த்த வெளியே தள்ளிட்டு இவங்க ஆப்கானிஸ்தான் இவங்களுக்கு மேலே அவங்களாம் டக்குன்னு எமோஜ் ஆனாங்க. பட் இருந்தாலும் ஒரு ஓடிஐஸ்னு வந்துட்டா பங்களாதேஷோட பர்ஃபார்மன்ஸ் எப்பவுமே ஒரு
நல்ல நல்லா கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. ஓடிஎஸ் பொறுத்த வரைக்கும் பங்களாதேஷ் ஒரு நல்ல டீம். கரெக்ட். 2017 சாம்பியன்ஸ் ட்ராஃப்லயுமே நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க ஆமா, அதான் செமிஃபைனல் பங்களாதேஷ். வரைக்கும் வந்தாங்களே. கரெக்ட். ம். ஸோ அப்படி பார்க்கும்போது பார்ப்போம். ஏன்னா இது ஒரு ஷார்ட்டர் டோர்னமெண்ட்டுக்கும் போது மேபி இந்த மாதிரி ஒரு பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தான் மாதிரி ஒரு டீம் செமிஃபைனல்ஸ் வரதுக்கு அதிக சான்சஸ் இருக்கு. சொல்ல முடியாது. நம்ம பாகிஸ்தான்ல இந்த மாதிரி இன்ஜுரி, ஆஸ்திரேலியா நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஆஸ்திரேலியா டீம்ல இருக்கிற இன்ஜுரி பார்க்கும்போது, ஸோ எந்தெந்த டீமுக்கு எவ்வளோ சான்சஸ் இருக்கும் போது இப்போ அப்படியே நிறைய டீம்ஸ்க்கு நமக்கு அஹ், நிறைய டீமுக்கு சான்சஸ் இருக்கிற மாதிரி தெரியுது. ஏன்னா ஒரு மேட்ச் லாஸ் ஆனாலும் சாம்பியன்ஸ் ட்ராஃபி பொறுத்த வரைக்கும் அது ஒரு பெரிய பெரிய டீமோட ஒரு மேட்ச் தோத்தாலும் கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா நம்ம நம்ம பார்த்துருப்போம் துபாயில் நடந்த T20 வேர்ல்ட் கப். அதுவுமே லைட்டா சாம்பியன்ஸ் ட்ராஃபி மாதிரி தான் கொஞ்சம் மேட்ச் தான் இருந்துச்சு. அப்படின்னால இந்தியா டக்குன்னு நியூசிலாந்து கூட தோத்து, பாகிஸ்தான் கூட தோத்தனால வெளியவே போயிட்டோம். ஸோ அந்த மாதிரி இது ஒரு இதா இருக்கும். ஸோ தெரியல, மேபி இந்த டைம் பங்களாதேஷ்க்கு செமிஃபைனல் வருவாங்களான்னு கொஞ்சம் டவுட். ஏன்னா இப்போ ட்ரை சீரீஸ்ல நியூசிலாந்து நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாங்க. 2 மேட்ச்மே வந்து 300+ அடிச்சிருக்காங்க. நம்ம இந்தியாவும் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ மேபி அவங்க 2 பேர் போகலாம். பாகிஸ்தான் வந்து ஏதாவது கொஞ்சம் அந்த ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க, அந்த ஹோம் அட்வான்டேஜ்னால அவங்க ஏதாவது வரதுக்கு அதிக சான்சஸ் இருக்கலாம். ஸோ வில்லியம்சனோட அந்த 3 பேர் ஃபார்முமே இப்போ சூப்பரா டெவலப் ஆயிருக்கு. சூப்பரா இருக்கு. கரெக்ட். நல்லா அடிக்கிறாரு. அண்ட் ஆல்சோ டேரல் மிச்சல் சொல்லவே வேணாம், ஓடிஎஸ் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வராரு. நம்ம லாஸ்ட் செமிஃபைனல் பார்த்துருப்போம் வேர்ல்ட் கப்ல. அது மாதிரி இப்போ ட்ரை சீரீஸ்லயும் ஒரு நல்ல நாக் அடிச்சாரு அவரு. கரெக்ட். அண்ட் கான்வேக்கு பாகிஸ்தான்ல கொண்டு போய் ஃபார்ம் ஆக்கி விட்டாங்க. அது சிஎஸ்கேக்கும் ஏன்னா நல்ல ஒரு பெனிஃபிட். பேட்டிங் ட்ராக் தானே. ஸோ அதனால வந்து அந்த ஒரு ட்விஸ்ட் பிச்லாம் கிடையாது. ஈஸியா எல்லாரும் பேட் ஆடுற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அந்த மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா சி டீம் தான் இட்டு வந்தாங்க. ஸோ அவங்களே வந்து 300+ அடிக்கிறாங்கன்னா அப்போ அந்த அளவுக்கு ஈஸியான பேட்டிங் ட்ராக்னே சொல்லலாம். மேத்யூ பிரீட்ஸ்கி அவர் வந்து ஒரு மெடின் செஞ்சுரி அடிச்சிருந்தாரு. ஸோ நல்ல ஒரு பேட்டிங் ட்ராக். எப்படியோ பார்த்தா சவுத் ஆப்பிரிக்கா நிறைய சேஞ்சஸ் இருக்கு. நம்ம குரூப் பி டிஸ்கஸ் பண்ணும்போது பார்த்துக்கலாம். ஸோ இப்போ பங்களாதேஷ்னு பார்த்தோம்னா இவங்களுக்குமே குறை சொல்ற மாதிரி இல்லை. ஏன்னா நீ பாரு, சௌமியா சர்க்கார், ஷாண்டோ பொறுத்த வரைக்கும் அவரு ஒரு சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வராரு. நம்ம டெஸ்ட்ல பார்த்துருப்போம், நம்ம சேப்பாக் டெஸ்ட்ல பார்த்துருப்போம். டெஸ்ட் இது வேறனாலுமே இவரோட பேட்டிங் மட்டும் எல்லா ஃபார்மேட்லயுமே ஒரு ஷாண்டோ இப்போ கேப்டனா இருக்காருன்னு போது அது ஒரு உண்மையா சொல்ல போனா ஒரு கண்டிப்பா அவரோட பெர்ஃபார்மன்ஸ்னால மட்டும்தான். ஏன்னா அவர் ஒரு நல்ல பிளேயர், நல்ல ஒரு பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு பங்களாதேஷ் டீமுக்கு. அண்ட் ஆல்சோ எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பா எப்பவுமே பங்களாதேஷ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப வருஷம் ஆடுவாங்க. சகிபே வந்துட்டு இப்போ ஏன் இல்லைன்றது ஒரு இதான். இல்லைன்னா இவங்க ஸ்குவாட்ல சும்மாவது சகிபே வச்சிருப்பாங்க, அதுக்காகவே பிளேயிங் சக்கீப் வந்து அந்த பவுலிங் ஆக்ஷன்னால தான், அந்த லெஃப்ட் ஆர்ம் பவுலிங் ஆக்ஷன்ல அந்த ஆக்ஷன்ல வந்து சஸ்பெக்ட் பண்ணதுனால அவர் வந்து ரூல் அவுட் பண்ணிட்டாங்க. ஸோ இருந்தா இல்லைன்னா அவர் வந்திருப்பாரு. வந்து ஒரு பிளஸ் இல்லைன்னா வந்திருப்பாரு. கரெக்ட். அதுதான். அப்படி பார்க்கும்போது முஷ்ஃபிகூர், மஹமுதுல்லா எல்லாம் மிடில் ஆர்டர்ல இப்போ நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்க. மஹமுதுல்லா எப்பவுமே பங்களாதேஷ்க்கு ஒரு மேட்ச் வின்னிங் பெர்ஃபார்மன்ஸ். நம்ம இந்தியா டீம்ல எப்படி ஜடேஜாவோ அந்த மாதிரி மஹமுதுல்லா இருப்பாரு அவங்க டீமுக்கு. தனியா எடுத்துட்டு போவார் அந்த மஹமதுல்லா. அந்த ஆஹ் ஒரு மேட்ச்லாம் வந்து லூசிங் காஸ்ட்ல போனாலுமே தனியா எடுத்துட்டு போக சான்சஸ் இருக்கு அவர் டர்ன். ஒரு அதாவது மேட்ச் வின்னிங் பெர்ஃபார்மன்ஸை கண்டிப்பா மஹமுதுல்லா கொடுப்பாரு. அதே மாதிரி மெஹதி ஹாசன் சொல்லவே கரெக்ட். வேணாம், மெஹதி ஹாசனோட பெர்ஃபார்மன்ஸ். ஸோ அப்படி பார்க்கும்போது பங்களாதேஷ்ல ஓடிஐஸ்ன்னு சொல்லும்போது இப்போ பார்த்தா இந்த டீம்லயே சரி அப்படியே 11 டிஸ்கஸ் பண்ணிடலாமே. ஓப்பனிங் வந்துட்டு டான்ஜித் ஹசன் அண்ட் டான்ஜிட் ஹசன், சௌமியா சர்க்கார். சௌமியா சர்க்காரை பொறுத்த வரைக்கும் முதல்ல கீழே இறக்குனாங்க. அப்புறம் தூக்கி ஓப்பனிங், மறுபடியும் கீழே, மறுபடியும் ஓப்பனிங். அப்படியே அவருக்கு நம்ம டீம்ல கேஎல் ராகுல் பண்ணுவோம்ல அந்த மாதிரி. அந்த மாதிரி தான் அவரே ஒரு மாதிரி அப்படியே இடம் மாத்திட்டே இருக்காங்க. ஸோ அவரும் ஆமா, ஒரு நல்ல ஒரு டீசென்ட் பேட்ஸ்மேன் தான் சௌமியா சர்க்கார். லெஃப்ட் ஹேண்டர், ஆல்ரவுண்டிங்கும் ஒரு பண்றாரு. மீடியம் ஆல்ரவுண்ட் பண்ணுவார். நான் ஒரு மீடியம் ஃபாஸ்ட் bowling போடுவார். ஆமா, ஸோ அது ஒரு பெரிய அட்வான்டேஜ் தான் பங்களாதேஷ்க்கு. ஸோ ஓகே, ஓப்பனிங் இவங்க. ஒன் டவுன்ல ஷாண்டோ கேப்டன். ஃபோர்ல வந்துட்டு யாரு, முஷ்ஃபிகுர் ரஹீமா. முஷ்ஃபிகர் ரஹீம். ஓகே, ஃபோர்ல முஷ்ஃபிகுர், ஃபைவ்ல மெஹதி, சிக்ஸ்ல மஹமுதுல்லா. சாரி, 4ல மெஹடி ஹசன் வருவார். 4ல மெஹடி ஹசன், 5ல முஷ்ஃபிகர். ஓகே, ஸோ ஃபோர்ல மெஹதி, ஃபைவ்ல முஷ்ஃபிகுர், சிக்ஸ்ல மஹமுதுல்லா. ஒரு சாலிட். 7ல ஜாக்கர் அலி. அவரு ஆமா, ரீசன்ட் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா கொடுத்துட்டு வர்றாரு. ஜாக்கர் அலி அவர் அவர் வந்து வருவாரு. செவன்லையா? அவர் 7ல. ஓகே. ரிஷாத் ஜெயின் வந்துட்டு 8. 8 10 11ல வந்துட்டு முஸ்டாபிசர், டஸ்கின், அப்புறம் தஸ்கின், இவர் தன்சீம் சாக்கிப். டஞ்சன் சக்கிப். ஓகே, ஸோ ஒரு 11 பார்க்கவே உண்மை நல்லா தான் இருக்கு பங்களாதேஷ் பொறுத்த வரைக்கும். இவங்க பாட்டம்ல ஃபினிஷ் பண்றதுக்கு ஆமா, காரணம் 3 ஃபாஸ்ட் bowling எக்ஸ்ட்ரா வந்து, அதான் 3 ஃபாஸ்ட் bowling எக்ஸ்ட்ரா வந்து சௌமியா சர்க்கார் வந்து ஒரு மீடியம் ஃபாஸ்ட் 4 bowling வச்சிருக்காங்க. 2 ஸ்பின்னர்ஸ், மெஹடி ஹசன், இந்த ரிஷான் டீம் ரோஷன். பாட்டம்ல ஃபினிஷ் பண்ணுமான்னு எனக்கு தெரியல. ஆனா குரூப்பை பொறுத்து அப்படி. பட் ஒரு நல்ல டீமா தான் இருக்கு சொல்ல போனா. மேபி அந்த டஃப் கொடுப்பாங்க.
பட் ஆனா இந்தியா நியூசிலாந்துக்கு டஃப் கொடுக்குற அளவுக்கு பண்ணுவாங்களாங்கிறது தெரியல. பாகிஸ்தான் கூட வேணா வின் பண்ண வாய்ப்பு இருக்கலாம். ஆஹ் நாங்க அவங்க கூட டஃப் கொடுப்பாங்க. நம்ம அது கூட இந்தியா நியூசிலாந்து எடுத்துக்கலாம். சடார்னு நம்ம ஆப்கானிஸ்தான் ஜெயிச்சாங்களே இந்த மாதிரி டோர்னமெண்ட்ல, அவங்க ஜெயிக்க வந்தாங்களே ஆஸ்திரேலியா கிட்ட, அந்த மாதிரி ஏதோ ஏன்னா பாகிஸ்தான் வந்து ஒவ்வொரு டோர்னமெண்ட்லயும் யார் யார் கூட தோக்குறாங்க. ஃபர்ஸ்ட் அந்த 2022-23 யூஎஸ்ஏ நினைக்கிறேன், கூட அப்ப தோத்தாங்களே. ஜிம்பாபே கூட தோப்பாங்க. ஜிம்பாபே அப்புறம் யூஎஸ்ஏ கூட லாஸ்ட் T20 தோத்தாங்க. ஸோ இந்த மாதிரி வாய்ப்பு இருக்கலாம். மேபி பங்களாதேஷ் வின் பண்ண வாய்ப்பு இருக்கலாம். ஸோ ஓகே, இதான் சாம்பியன்ஸ் ட்ராஃபியான குரூப் ஏல இருக்கிற டீம்ஸோட பற்றின பிளேயிங் 11 அண்ட் ஸ்குவாட் டிஸ்கஷன். ஸோ மறக்காம எங்கள் வீடியோ லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எங்கள் சேனலை. அண்ட் ரெகுலராக நாங்கள் யூடியூப் வீடியோஸ் கொடுத்துட்டு அண்ட் உங்களுக்கு வேணும்னா ஷார்ட்ஸில் கூட நீங்கள் லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கலாம். அதனால மறக்காம எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த பிளேயிங் 11 ஏதாவது சேஞ்சஸ் இருக்கும் அப்படின்றது நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா உங்களோட பிளேயிங் 11 வந்துட்டு கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அண்ட் ஆல்சோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.